வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடகா அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 16,709 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சிகாகோ நகருக்கு சென்றடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் அரசுமுறை பயணமாக புருனே மற்றும் சிங்கப்பூரிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சீமான் அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கின் விசாரணையை மேற்கொள்வதற்காக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மலேசியாவிற்கு 2 லட்சம் டன் பாசுமதி அல்லாத வெள்ளை அரிசியை ஏற்றுமதி செய்ய இந்தியா அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு தென்காசி மாவட்டத்தில் இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகள் நலன் சார்ந்த 7 முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சரின் அமெரிக்கா பயணத்தின் மூலம் இதுவரை 1300 கோடி ரூபாய் முதலீடு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையானது வருகின்ற 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள் கட்டுமான பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுங்கச்சாவடி கட்டணம் உயர்ந்தாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயராது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 3 நாள் பயணமாக வருகின்ற 8ஆம் தேதி அமெரிக்கா புறப்படுகிறார். நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள தாவேகா கட்சியின் முதல் மாநாடு திட்டமிட்டபடி 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் உள்புகார் குழு அமைக்க தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வருகின்ற 14ஆம் தேதியன்று தேமுதிகவின் முப்பெரும் விழாவாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டாடப்பட உள்ளது. விஜயவாடா காசிப்பேட் இடையே தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் 15 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முறைப்படுத்தி நடத்த வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் போக்குவரத்து துறை செயலருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்த ஆளுநர் RN ரவி அவர்களின் விமர்சனம் தவறானது என்று அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்களின் சகோதரர் MR சேகர் அவர்களை CBCID போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று காலை தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆராய்ச்சியாளர்கள் பிரத்யோக ட்ரோன் தொழில்நுட்பத்தை வடிவமைத்து அதற்கு காப்புரிமை பெற்றுள்ளனர். 3 மாதத்தில் ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஃபார்முலா 4 சென்னை கார் பந்தயத்தை மாபெரும் வெற்றியடைய செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே இல்லை என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 19,199 கன அடியிலிருந்து 22,601 கன அடியாக அதிகரித்துள்ளது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் உயர்வுக்கு படி என்ற சிறப்பு முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் நடைபெற உள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 91 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.